உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னா ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம், அந்த சண்டைக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சிங்கை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆல்சோ அதுக்கப்புறம் வர ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து எல்லாராலையும் எல்லா குருவாலையும் காலியை கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லா காலியாலையும் குருவை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்ல. எனக்கு உண்மையிலே ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நிறைய நாங்க பார்த்துருக்கோம். எங்க சர்க்கிளையும் பார்க்கும்போது ரியல் லைஃப்ல நாங்க எப்படி செட்ல 2 பேரும் எப்படி இருப்பீங்க? 2 பேரும் இல்ல, செட்ல இருக்கிற மொத்தம் 13 பேரும் இப்படியே தான் இருப்போம். ஒரே கேரவான்ல. சூர்யான்ற ஒரு கேரக்டர் வந்து சந்துருன்ற கேரக்டரை நாங்க விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அது இவ்வளோ நல்லா இருக்கும். முதல்ல நான் நல்லா பண்ணியிருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பிகாஸ் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இன்னும் வரல. நம்ம பண்ணியிருக்கிறது வந்து 5 பேர் சொல்லணும். அவங்க என்ன இப்போ சில பேர் டிஃபெண்டரா அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம், சூட்டரா அந்த மாதிரி விஷயம். சரி, ஓகே. ஐ திங்க் நான் வந்து பாயிண்ட் கார்டு பொசிஷனா நான் வந்து தல அஜித் குமார். 5மே சிம்பு 1 சிம்பு 2 மன்மதன், வல்லவாட்டம், வல்லவன், வானம், அரசன். அப்ப இந்த மாதிரி படம், இந்த படத்துல ஏதாவது ஒரு படம் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருக்கீங்களா? கடைசி விவசாயம் பார்த்து தான் நாங்க 3 பேர் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஷூட்டிங் போயிருந்தோம். போயிட்டு அப்போ சேதுபதி சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட கடைசி விவசாயம் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ப்ராசஸை பத்தி I prefer doing dash in the morning rather than at night. இதுல இந்த கேம்ல நானும் இருந்தேன். ஸ்டார்டிங் நானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அட்டை, மட்டை, சட்டை, கட்டை, சொட்டை. ஹாய், ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் நடு சென்ற டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். முக்கியமா நடு சென்ற சீரீஸ் பாக்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பயங்கரமா இருக்கு. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சும்மா எதர்ச்சியா நருசோட ஒரு ஃப்ரெண்டு அரவிந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கு, அவர் மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனதான் நானு. ஓகே, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இவங்க கேரக்டர்ஸா நாங்க அப்படியே ஒன்னும் ஆரம்பிச்சோம். இவர் தான் இதுல மெயின் கேரக்டர். அவன் மேலதான் அவர் மேலதான் கதை போகுது. ஹி இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். வி ஆர் ஆல் த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். அப்படிதான் கிடையாது, யாரும் சப்போர்ட்டிங் கேரக்டர் கிடையாது. ஐ திங்க் நடு சென்டர்ல அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஹீரோ அப்படின்லாம் யாரும் ஒரு கேரக்டர் கிடையாது. எல்லா கேரக்டருமே வந்து ரொம்ப ஹீரோலாம் கிடையாது. ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் வெயிட்டேஜ் இருக்கும். பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். எவ்வளவு கிட்டத்தட்ட 10 எபிசோட். யார் ஹீரோ தெரிஞ்சா? வீக்கே தான். அவ்வளவுதான். உண்மையை தானே சொல்றோம், பேசுங்க ப்ரோ. பசங்க எப்பவுமே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே என்ஜாய் பண்ணி அவங்களை புகழ்ந்து பேசுறதுல அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ஜாய் த மொமெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஹீரோ. ஐயோ ப்ரோ பேசுங்க. ஓ ஓகே. என் ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரோட ஜேர்னியோட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜேர்னி. நான் நடு சென்டர்ல வந்து நான் ப்ரொஃபஷனலா விளையாடணும், பாஸ்கெட்பால் விளையாடணும் அப்படின்ற ஒரு இதுல தாட்ல தான் இருந்தேன். பட் எனக்கு என் ப்ரொடியூசர் மிஸ்டர் செந்தில் வீராசாமி வந்து ரீச் அவுட் பண்ணாரு. இந்த மாதிரி நடு சென்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது பாஸ்கெட்பால் பிளேயர் தான் லீடா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அண்ட் தென் நான் வந்து மீட் பண்ணி பேசி பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயருக்கு ஒரு பாஸ்கெட்பால் பிளேயரா ஆன் ஸ்கிரீன் பிளே பண்றது வந்து ஒரு ட்ரீமா தான் இருந்தது. ஓகே, அதை தாண்டி அஃப்கோர்ஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு, நடு சென்டர் முடிஞ்சது. அண்ட் இப்போ வந்து எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் இன்னும் கத்துக்கணும்னு இருக்கு. ஃபுல் டைமா இந்த ஆர்ட் ஃபார்மை பர்சியூ பண்ணணும்னு இருக்கு. ஹாய் பிரதர், வணக்கம். வணக்கம். அவரு ஒரு பக்கம் கலக்குனா நீங்க பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து. முக்கியமா நிறைய விஷயம் உங்க 2 பேரை பத்தியும் நிறைய கேட்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை கேட்கிறேன். நடு சென்டர்ன்றது எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்டா இருக்கும். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த ரெஸ்பான்ஸ்ல உங்க கேரக்டர் பத்தி என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு? எனக்கு வந்து நடு சென்டர் கிடைச்சதுல இருந்து நான் இந்த ஆடிஷன் பண்ணி வந்ததுல இருந்தே அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸா இருந்தது. பிகாஸ் குரு வந்து நானும் குருவும் ரொம்ப பக்கத்துல நான் வச்சு பாத்துக்கிற ஒரு கேரக்டர்.
ரொம்ப சிமிலர் கேரக்டர், ரொம்ப சிமிலர் எமோஷன்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு என்ன நரேட் பண்ணும்போதே அவங்க சில சில செட் ஆஃப் விஷயம் சொன்னாங்க. நிறைய ஆடிஷன்ஸ் போவான், நிறைய ட்ரை பண்ணுவான். ஒன்று பார்க்க ரொம்ப பெரிய பையனா இருக்கேன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்கேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னை தாண்டி நிறைய பேருக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 12th முடிச்சதுலேருந்து சும்மா ஆடிஷன்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் அது கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் போக பழகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அண்ட் குரு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி லைக் நானும் ஃப்ரெண்ட், லைக் எல்லா ஸ்கூல்லையும் எங்கள் 2 பேர் மாதிரி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அண்ட் ரொம்ப ரிலேட்டபிள் கேரக்டராக இருக்கிறதுனால நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் விஷயம் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சிறப்பு, பயங்கரம். ஹாய் பிரதர், நீங்க சொல்லுங்க. முக்கியமா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இந்த சீரீஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு? எனக்கு இவனுங்கெல்லாம் கிடைச்சதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி இல்லையா என்ன? அப்படி இல்லைன்னு கிடையாது, ஆப்வியஸா அதுதான். ஏன்னா இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸால சேர்ந்து உருவாக்கப்பட்ட விஷயமா இருக்கும். ஏன்னா இப்ப நானு, இவன், மது, கிஷோரேஷ் வந்து ஒரு பசங்க இருக்காங்க. நாங்களாம் காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா வந்தோம். நாங்க அந்த சீரிஸ்க்குள்ள வந்தோடனே இவனுங்க எல்லாம் எங்களுக்கு கிடைச்சானுங்க. டைரக்ஷன் டீம் அவங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொடியூசர் அவங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் இந்த நடுசென்டர்ன்ற சீரிஸ். அண்ட் முக்கியமா குரு காளி பத்தி பேசணும்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னா ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம். அந்த சண்டைக்கு அப்புறம் அவனுக்கும் சிங்கை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதுல ஒரு எத்தனாவது எபிசோட் சொன்னது? 12 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இல்ல ஃபர்ஸ்ட் ஃபைட் 9th எபிசோட்ல பாத்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எபிசோட் பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் பேசியிருக்கவே மாட்டோம் அந்த எபிசோட் ஃபுல்லா. திருப்பி 11th எபிசோட்ல இறங்குறப்போ ஒரு பெரிய கலவரம், ஃபைட், அதுன்ற மாதிரி ஒரு பெரிய பேங்கர் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சேர்ந்து ஒரு சம விஷயம் நடந்திருக்கிறது, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்டேஜ் நினைக்கிறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஆல்சோ அதுக்கப்புறம் வர ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து எல்லாராலையும் எல்லா குருவாலையும் காலியை கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லா காலியாலையும் குருவை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்ல, எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்றத நிறைய பேர் சொல்றப்ப கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எங்களுக்கும் அந்த குரு காளின்ற கேரக்டர் பார்க்கும்போது உண்மையிலே ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நிறைய நாங்க பார்த்துருக்கோம். எங்க சர்க்கிளையும் பார்க்கும்போது ரியல் லைஃப்ல நாங்க எப்படி செட்ல 2 பேரும் எப்படி இருப்பீங்க? 2 பேரும் இல்ல, செட்ல இருக்கிற மொத்தம் 13 பேரும் இப்படியே தான் இருப்போம். ஒரே கேரவான்ல படுத்துக்கிட்டு லிட்டரலா என் டேரக்டர் ஒரு நாள் கதவை திறந்து கால் வைக்க இடம் இல்லாம திருப்பி சாத்திட்டு வெளியே போனார். அந்த அளவுக்கு கேரவன்ல எங்கெல்லாம் கேப் இருக்கோ ஒரே கேரவன்ல பசங்க பொண்ணுங்கலாம் இல்ல, எல்லாரும் ஒரே டோர்ல பூந்துட்டு இருந்து ஃபன் பண்றது, பாட்டு பாடுறது, விளையாடுறது, பக்கத்து செட்டை போய் விசிட் பண்றது, இந்த மாதிரி தான் ஃபுல் ஃபன்னா இருக்கும். அதாவது அது ஸ்கிரீன்ல வந்து குரு காளியா பாத்தீங்க, ஆனா எங்க நடு சென்டர் செட்டே மொத்தமாவே அப்படிதான், மொத்தமாவே குரு காளி மாதிரி குரு காளியா தான் இருப்பாங்க. அப்படிதான் எல்லாமே அப்படிதான், எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்கும். சிறப்பு, பயங்கரம். சந்துருன்ற கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளே பண்ணிருந்தீங்க எங்களுக்கு பார்க்கும்போது. அந்த கேரக்டர்ல அடாப்ட் ஆகி விஷுவலா பார்க்கும்போது த்ரூ அவுட்டா எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. சூர்யான்ற ஒரு கேரக்டர் வந்து சந்துருன்ற கேரக்டரை நாங்க விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டிராவல் பண்ணி ஒரு அவுட்புட் ஒன்று பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அது இவ்வளோ நல்லா இருக்கும். முதல்ல நான் நல்லா பண்ணியிருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பிகாஸ் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இன்னும் வரல. நம்ம பண்ணியிருக்கிறது வந்து லேண்ட் ஆயிடும் கரெக்டா அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வரல, இப்பயும் இல்லை. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் பீப்புள் வேர் ஏபிள் டு ரைட் வேஸ் கனெக்ட் ஆயிருக்குன்றது ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. அண்ட் பொதுவா ஒவ்வொரு சீரீஸ்லயும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட உங்க கேரக்டர்ல இந்த சீரீஸ்ல பார்க்கும்போது லைக் ட்ரக்ன்ற ஒரு விஷயம் அடிக்டா இருந்து டிராவல் பண்றீங்க. அதுல நம்ம லைக் அதுல டிராவல் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கும், அதோட எமோஷனலா அதோட அவுட்புட் நம்ம ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதோட மெனக்கெடல் எந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? அது ட்ரக்குன்னு சொல்ல வேணாம், இட்ஸ் லைக் ஒரு சொல்ல முடியாத இமோஷனை ஏதாவது ஒரு மூலியமா வெளியெடுத்து வர்றதுக்கு அந்த பையன் அதை ட்ரை பண்றான். ஓகே. அந்த பையனுக்கு கிடைச்ச பொருள் வந்து இது, இல்லைன்னா வேற ஏதாவது கிடைச்சிருந்தா வேற ஏதாவது. ஸோ XYZ மாதிரி நிறைய இருக்கு. இதை தாண்டி அவனுக்குள்ள அவனுக்கு என்ன அவன் எதுல சிறந்த ஒரு ஆளா இருக்கான், எப்படிப்பட்ட ஆளுன்றத அவனோட பர்சனல் லைஃப் அவனை அவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்கு, அதனால அவன் அப்படி இருக்கான். ஓகே. we can say it like that. ட்ரக்ன்றதை தாண்டி அது உள்ள நிறைய இருக்கு. ஓகே. அவன் பர்சனல் ஸ்பேஸ் வந்து அடி வாங்குறதுனாலதான் அவன் ஹாப்பியா இல்ல, அதனால அவன் ட்ராமடைஸ் ஆகிறான். ஓகே. ஸோ ஐ திங்க் அதை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி அந்த சந்துருன்ற கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்களை டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சீங்க? பண்ணலான்றதை யோசிச்சிக்கலாம்? இதான் என்னோட முதல் வாய்ப்பு, இது நான் பண்ணலாமா பண்ண வேணான்றதெல்லாம் கிடையாது, பண்ணிடணும். ஓகே. ஓகே, டன். இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு
டாஸ்க் ஒரு கேள்விதான் இது. அதுக்கு 4 பேரும் ஒரு பதில் சொல்லுங்க. எனக்கு சத்தியமா பாஸ்கெட் பால்ல எத்தனை பிளேயர்ஸ்ன்ற ஐடியாவே இல்ல. எனக்கு இப்பதான் 5 ரூல்ஸ் பேரா? ஒரு டீம்ல 5 5 I பேர். mean, at the moment groundல 5 பேர் அஞ்சு இருப்பாங்க. So, 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருப்போம். சரி, இப்போ நம்ம நடு சென்டர் ஒரு டீம்ல நீங்க எல்லாம் நடு சென்டர்ல உண்மையில நடிச்சிட்டீங்க. இப்போ உண்மையிலே இந்த நடு சென்டர்ன்ற ஒரு டீம்ல தமிழ் சினிமால இருக்க ஆக்டர்ஸ்க்கு எந்தெந்த இதுக்கு வந்து எந்தெந்த கேரக்டர் கொடுப்பீங்கன்றதா சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சூர்யாட்ட இருந்து போயிடலாம். அஞ்சுமே SK ஸ்பீக் கிட்ட இருந்து போயிடலாமா? ஓகே, 5 பேர் சொல்லணும். அவங்க என்ன இப்போ சில பேர் என்ன position ஆ? டிஃபெண்டரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம், சூட்டரா அந்த மாதிரி விஷயம். ஏப்பா, எப்படி இதை சொல்லுவீங்க? சரி, நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், செட் ஆஃப் லிஸ்ட் சொல்றேன். சரி. ஓகேவா? அதுல இருந்து விஜய் சார், அஜித் சார், STR, SK அண்ட் தனுஷ். ஓகே, இது அவரோட ஒரு டீம் மாதிரி. சரி. அவர் டீம்ல இந்த 5 பேர் வச்சிருக்காரு. நீ இந்த மாதிரி சொல்லு. சரி, ஓகே. ஐ திங்க் நான் வந்து பாயிண்ட் கார்டு பொசிஷனா நான் வந்து தல அஜித் குமார் இப்ப நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு இருக்கு. அண்ட் அவரு ஒரு ஸ்போர்ட் பேக்ரவுண்ட்ல இருக்காரு. ஸோ ஐ ஃபீல் லைக் ஒரு லீடர்ஷிப் டெண்டன்சி ஹெவியா இருக்கும் அந்த பொசிஷனை ப்ளே பண்றதுக்கு. இவ்வளவு சொல்ல தேவையில்லையா? சரி, ஓகே. சரி, ஓகே. தல அஜித் குமார் as பாயிண்ட் கார்டு. as ஷூட்டிங் கார்டு நான் வந்து தனுஷ் சார் அவரை வச்சிருவேன். அண்ட் தென் ஸ்மால் ஃபார்வர்டா நான் வந்து விஜய் சார் வச்சிருவேன். பவர் ஃபார்வர்டா நான் வந்து சத்யராஜ் சார் வச்சிருவேன். புதுசா லிஸ்ட் இல்லாம வந்திருக்கு. சென்டரா நான் வந்து நெப்போலியன் சார் வச்சிருவேன். பயங்கரமான லிஸ்டா இருக்குல்ல? 90s team வேணாம். ஹெவி டீம். இந்த Heavy டீம் யாரும் தோக்கடிக்க போக முடியாது. கை வைக்கிறதுக்கு பயமா இருக்கும் போல. ஓகே, நீங்க சொல்லுங்க. நெப்போலியன் சார். ஏன்னா மேபி நான் அவரோட டீம்மேட் தான் என்னோட கோச் ஸ்கூல்ல. அதனால அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால நெப்போலியன் சார் மேபி கேப்டன். பவர் ஃபார்வர்டா தளபதி வைப்பேன். பவர் ஃபார்வர்ட் தளபதி. ஆமா. அப்புறம் ஸ்மால் ஃபார்வர்ட் STR. அவன் ஏன் பவர் ஃபார்வர்டா தளபதியை வச்சான்? Okay, okay. இவன் இந்த சீரிஸ்ல பவர் ஃபார்வர்டா இருக்கான். இந்த சீரிஸ் அவன் பொசிஷன் வந்து பவர் ஃபார்வர்ட். ஸ்மால் ஃபார்வர்ட் STR. அப்புறம் வேற என்னடா இருக்கு? இல்ல, உங்க விஷ் அந்த ஆக்டர் தான் சொல்லணும் இல்ல? இல்ல வேற என்ன பொசிஷன் இருக்கு? பாயிண்ட் கார்டு. SK மேபி. வந்துதானே ஆகணும். ஷூட்டிங் கார்டு சரத்குமார் சார். அவ்வளவுதான். ஓகே, சூர்யா நீங்க சொல்லுங்க. 5மே சிம்பிள். சிம்பு 1, சிம்பு 2, சிம்பு 3, சிம்பு 4, சிம்பு 5. நானும் அந்த டீமுக்கு வரேன். இல்லமா, சிலம்பாட்டம்ல இருந்து மன்மதன் ப்ரோ. மன்மதன், சிலம்பாட்டம், வல்லவன், வானம், அரசன். அரசன் பேர்லாம். ஓகே, இப்ப அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் STR எல்லா கெட்டப்பும் சிறப்பு, பயங்கரம். சரி, ஒரு இவங்க எல்லாம் ஆக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க ஆக்ட்ரஸ் போடணும்னா இந்த லிஸ்ட் போடுவீங்க. நீங்களும் சொல்லுங்க. நான் வந்து பாயிண்ட் கார்டா வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வைப்பேன். வாவ். இது படையப்பா. அப்படி கூட வச்சுக்கலாம். பஞ்சதந்திரம் யாராலும் வச்சுக்கலாம். ஷூட்டிங் கார்டா வந்து நான் வந்து வைஜெயந்தி மாலா மேம் அவங்கள வச்சுவேன். அதுதான் சொல்றேன், நான் எங்கேயோ போயிட்டேன். ஸ்மால் ஃபார்வர்டா வந்து யாரா வைக்கலாம்? யார் நல்லா இருப்பாங்க ஸ்மால் ஃபார்வர்டா? ஆமா, அவங்களே வைக்கலாம். அவங்களே படத்துல அடிச்சிருக்காங்க. சோ அவங்களே வச்சுக்கலாம். ஓகே, பவர் ஃபார்வர்டா வந்து யாரா வைக்கலாம்? சமந்தா மேம். சென்டரா குஷ்பு மேம் வச்சு. பயங்கரம். சூர்யா, அன்பீட்டபிள். ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஐடியாவே இல்லையா? பாஸ்கெட் பால்ல பாயிண்ட் கார்டுனா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங் கார்டுனா என்னன்னு தெரியாது, போஸ்ட் கார்டுனா என்னன்னு தெரியாது. இதுல இருந்து நான் எங்க இருந்து போய் வைக்கிறது? சும்மா 5 பேரை சொல்ல வேண்டியது. 5 பேர் மட்டும் சொல்லுங்க. 5 பேர் யார கேப்டனா போடுங்க? சமந்தா மேம். சமந்தா கேப்டனா? ஓகே, மிச்சம் 4 பேர் யாரு? நம்ம வைபுக்குள்ள வராமா சொல்லுவேன். சாய் பல்லவி மேம். சூப்பர் ஆப்ஷன். கல்யாணி மேம். ரித்திகா சிங். ரித்திகா மேம் இருக்காங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? ஒரு பேர் 5 சொல்லிட்டேனே. 5 சொல்லிட்டீங்களா? ஓகே, டன், சூப்பர். நீங்களும் அதே டீம் தானா? நமக்கு நான் இன்னொரு பாய்ஸ் டீம் ஒன்று வச்சிருக்கேன். ஆக்சுவலா SK என்ன கேப்டன் ப்ரோ, பிரதீப் ரங்கநாதன், அப்புறமேட்டு கவினா, இப்ப அபிஷன் ஜீவித் அவர் ப்ரோ. அவரு நம்ம ஊரு, அதனால திருச்சி டீமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சரி, ஓகே விடு. மணிகண்டன் ப்ரோ. மணிகண்டன் யார் கேப்டன்? என்ன பண்றானா இருக்கிற டைரக்டர்ஸ் இப்ப என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்றீங்க. டன், சூப்பர். யார் கேப்டன்? அதான் SK தான் கேப்டன். SK. சரி, ஓகே.
இப்போ எல்லாரும் ஒரு கேம் பண்ணணும். சூர்யாவுக்கு மட்டும் ஒரு தனி டாஸ்க் ஒன்று வச்சிருக்கிறேன். இது என்னடா மாசு பண்ணு இல்ல இந்த டாஸ்க் நல்லா இருக்கும். இது ஃபன்னான டாஸ்க். பிளைண்ட் ரேங்கிங் ஒன்று பண்ண போறீங்க. அப்படின்னா அதான் சொல்லுங்க. நான் வந்து செட் ஆஃப் படம், அப்பா படம் பேரை சொல்லுவேன். என்னென்ன ரேங்க் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவேன். டாப் 10 1 to 10 கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் டீலக்ஸ். 2 சூப்பர் டீலக்ஸ். பீஸா 9 9. ஓகே. தர்மதுரை 10 10. ஓகே. மாஸ்டர் ஆஹா 3 3. ஓகே. விக்ரம் வேதா 4 4. பயங்கரம். 96. மாட்டினடி மொத்தமா. அந்த நம்பர் 1 ஸ்பாட் என்ன இருக்கு, நீ எதுக்கு வச்சிருக்கேன்னு நான் பாக்குறேன். 6 96. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். 7. ஓகே. மகாராஜா 8 8 8 இருக்கு. சூதுகவு இன்னும் 9 8 இருக்கு 7 இல்ல 9 1 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 9 1 சரி 9 9. விடுதலை வேற வழி இல்ல, ஒண்ணுதான் இருக்கு. No, I thought of saying கடைசி விவசாயி வரும்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு அதுக்கு இருந்தேன். ஆனா நாங்க ஒரு லிஸ்ட் எடுத்திருந்தோம். விடுதலை இந்த லிஸ்ட்ல கடைசி விவசாயம் இல்ல. அப்போ அம்மா லிஸ்ட்ல ப்ரொடியூசர் எடுத்துட்டு. ஓகே சூப்பர். ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு கடைசி விவசாயி இந்த லிஸ்ட்ல இல்லாததே எனக்கு வந்து லிஸ்ட்ல எலிமினேட் பண்ணணும்னு தோணுது. I like that movie. சூப்பரா இருக்கு. ஓகே. அது ஒன் மோர் क्वेश्चन ஆட் பண்ணிக்கிறேன். இந்த படங்கள் நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க. ரொம்ப பர்சனலா பார்த்து அப்ப இந்த மாதிரி படம், இந்த படத்துல ஏதாவது ஒரு படம் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருக்கீங்களா? அப்ப சொன்னதுல நினைக்கிறேன் எதுவுமே சொன்னதில்ல. ஓகே. இந்த படம் முடிஞ்ச கடைசி விவசாயி பார்த்துட்டு தான் நாங்க 3 பேர் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. நாங்க கடைசி விவசாயி பார்த்துட்டு ஆக்சுவலா பழனிக்கு போனோம். படம் பார்த்துட்டு இல்ல படம் பார்த்து படத்தை பத்தி பேசணும். பேசுறது. நம்ம விடுதலை டு ஷூட்டிங் போயிருந்தோம். ஓகே. போயிட்டு அப்போ சேதுபதி சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட கடைசி விவசாயி பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ப்ராசஸ பத்தி நிறைய சொல்லியிருந்தாரு. Actually, சூர்யா என்ன சொன்னானா, கடைசி விவசாயி பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமா பிடிக்கும் எனக்கு. சரி ஓகே நம்ம போய் சும்மா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சும்மா கடைசி விவசாயி விடுதலை ஷூட்டிங் போயிட்டு பேச போனோம். ஓகே. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பழனி இங்கதான் இருக்கு, போய் பார்க்கலாமா போனா போயிட்டோம். ஓகே. அப்படி பார்த்துட்டு சூப்பர். சரி, இப்போ வந்து ஒரு சின்ன கேம். இதுக்கு உங்களுக்கு யாருக்கு பதில் தெரியுதோ டக்குன்னு பதில் சொல்லிடுறேன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். அதுல ஒரு வேர்ட் மிஸ் ஆகும். சோ அந்த வேர்டை நீங்க என்னன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்கும்? ஈஸியா தான் இருக்கும். ஐ கீப் சேயிங் ஐ வில் இம்ப்ரூவ் அட் டேஷ் பட் ஐ டோன்ட். டக்குன்னு சொல்லிடுறேன். ஆக்டிங். உங்களுக்கு சூர்யா எதுவும் இல்லையா? எதுவுமே இல்ல. ஓகேவா? எனக்கே டைமிங். ஆமா கரெக்ட். டிசிப்ளின். எனக்கு டைமிங் டிசிப்ளின். கடைசியா பட் ஐ won't இருக்குல்ல. பட் ஐ டோன்ட். ஓவர் திங்கிங். இன்னும் பண்ணல. ஓவர் திங்கிங். சேம் டு யூ. நானும் வாங்கிட்டேன். நானும் வாங்கிட்டேன். டோன்ட். பட் ஐ டோன்ட். இன்னும் நான் அதை பண்ணல. பட் இன்னும் அதை அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம். டிசிப்ளின். இப்படி டிரான்ஸ்லேட்டர் போடு, என்ன இங்கிலீஷ்ல கேக்குறாங்களோ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு. தமிழ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஆல்வேஸ் ரிக்ரெட் ஆஃப்டர் போஸ்ட்போன். கடந்ததுக்கு பிளாங்க் எங்க இருக்கு? லாஸ்ட் டேஸ். ஓ ஓகே. புரியல எனக்கு. I always regret postponing something. Postponing எந்த ஒரு காரியமோ அது வந்து நாளைக்கு பண்ணலாம். waking up in the morning. Waking up in the morning. Going to gym. ஓகே. எனக்கு மேபி பிராக்டிசிங் ஆக்டிங் தனியா செல்ஃப் பை மை செல்ஃப் அதை நான் பண்ணணும்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே இன்னைக்கு நம்ம தனியா இருப்போம் வீட்டுல, ஆனா அது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன். நமக்கு ஆல் தி அபவ் ப்ரோ. எல்லாமே ஆனா ஒரு டேஸ் தான் இருக்கு. ஆல் தி அபவ் ஃபுல் இந்த மேல லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல டீன்னு சொல்லிட்டு ஆல் தி அபவ் மூணுமே ஆன்சர் பண்ணா அந்த மாதிரி. டன். ஓகே. ஐ பிரெஃபர் டூயிங் டேஷ் இன் தி மார்னிங் ராதர் than at night. எதுக்கு சிரிக்க ஆரம்பிச்சீங்க சொல்லு. சார் டக்குன்னு பதில் சொல்லுங்க. என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? I prefer going to gym in the morning than in the night. rather than night. I prefer wake up in the morning rather than night. நைட் தான் எந்திரிக்கிறேன். பாதி வேலை நடக்க மாட்டேங்குது. சோ காலைல சீக்கிரம் எந்திரிக்க ட்ரை பண்ணணும்ன்றது தான் என்னோட ஓகே கோலா இருக்கு. சூர்யா இன்னும் சத்தியமா தெரியல. எனக்கும் ஜிம் தான். அதுதான் மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஜெய் ஜிம் காலைல போவியா நைட் போவியாடா? நைட் தான் அதுக்கு எப்ப டைம் கிடைக்கும்? அவர் எல்லாத்துக்கும் ஒரே பதில் வச்சிருக்காரு. ஜிம் ஜிம் வேக் அப் தான். காலைல சீக்கிரம் காலையில நான் கால் அடிப்பேன் வாங்கடா போலான்னு. ஆனா இவனும் சரி அவனும் சரி
என்ன ப்ரோ வேலை இருக்கும். ஸ்னூஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க அவ்வளவுதான். நீ வேலை வெட்டி இல்லாதவன்டா, நாங்களாம் வேலை பார்க்குறோம்டா. சரிடா, உண்மையா சொல்லிட்டேன். ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு வாரத்துல அந்த வேலை இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஐ நீட் சைலன்ஸ் when I am dealing with dash. எனக்கும் வந்தா சைலண்டா இருக்கணும். சாந்தமா போக மாட்டியா? ஆஹா. இல்லடா, சாந்தமா போறதுக்கு தான். பேசிக்கா லைக் கோவம் வந்த உடனே நம்ம பேசிட்டோம்னா லைக் தேவையில்லாததெல்லாம் வரும்ல. அதனால கோவமா இருக்கும்போது அமைதியா இருந்துட்டா பெட்டரோன்னு தோணும். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவா பேசலாம். அதனால ஓகே. திருப்பி கேளுங்க. ஐ நீட் சைலன்ஸ் when I am dealing with. I need silence when I'm dealing with. லைஃப். இது என்ன பதிலு? என்ன இதுக்கு வந்து என்ன சொல்லுவேன்? அமைதி தேவை. மாமா தூங்குறப்போ மாமா லைஃப் மேட்டர் டீல் பண்றப்போ. அமைதி தேவைடா. உட்காந்து யோசிச்சுட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். திருப்பி சொல்லுவோமா? சொல்லியாச்சு கூட கேட்டாச்சு. நமக்கு நத்திங் ப்ரோ, நம்மளால சைலண்டா இருக்கவே முடியாது. இருக்க முடியாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது. அதனால நமக்குலாம் சைலண்ட்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகே ஓகே சூப்பர். இப்போ நான் ஒரு வேர்ட் மட்டும் சொல்லுவேன். அந்த வேர்டுக்கு நீங்க இப்போ அட்டைனா மட்டை அப்படின்றத மாறி மாறி சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். யார் இதுல இருந்து சொல்ல முடியாத போறாங்களோ எண்ட் ஆஃப் தி கேம். அட்டை மட்டையா? அந்த ரைமிங்கா போகணும். இதுல தட்டை, பட்டை. அந்த மாதிரி நானும் இதுல இந்த கேம்ல நானும் இருந்துக்கிறேன். ஸ்டார்டிங் நானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அட்டை, மட்டை, சட்டை, கட்டை, சொட்டை, தட்டை. ஐயா, நீங்க நினைக்கிறது இல்ல. தட்டை, பட்டை, நெட்டை, வேட்டை, தத்தை, அவுட். தட்டை, என்ன தட்டை, தட்டை, தட்டை. என்னடா தட்டை, தட்டை நான் சொல்லிட்டேன். தட்டை வருது. கெட் அவுட், கெட் அவுட். ரொட்டை. அவுட். ஏய், உனக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்க வந்து. உனக்கு ரீஸ்பா வாங்கலாம் டைம் கொடுக்கல. அவ்வளவுதான். அது சொல்லிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வேர்டே அவுட். தப்பா சரி சொல்லுங்க, சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். மச்சான சேர்த்துப்போம். என்னடா ரொட்டை, ரொட்டை, வேட்டை, குட்டை. குட்டை சொல்லிட்டு அவன் யாரும் நெட்டை சொன்னா குட்டையா இருக்கு. எப்படி பாயிண்ட் அடிப்பான்? குட்டை. நாட்டை. நாட்டைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நாட்டைன்னு ஒண்ணு இருக்கு, போய் தேடி பாருங்க. ஓ, அப்படியேதான் இருக்கு. ஆமா. நாட்டை சத்தியமா இருக்கு போய். ஆமா, சாட்டை சொல்லிடுறேன். ஐயா, நான் யோசிச்சிருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். நானா? நீங்க ஓகே. ஐயோ. நாட்டை ஆள ஓட்டை. அந்த மாதிரி. ஓட்டை, கொட்டை. சாட்டை. ஆமா, சாட்டையெல்லாம் சொல்லியாச்சு. எல்லா சாட்டை சொல்லல, பாடத்துக்குள்ளேயும் சாட்டை சொல்லல. சாட்டையெல்லாம் சொல்லியாச்சு. இல்ல, அவர் சாட்டை சொன்னீங்களா ப்ரோ? சொல்லல. ஆமாண்டா சொல்லு. நான் சொல்லிட்டேன். சாட்டை. சரி, போங்க. நீங்க தான் இப்போ. வேட்டை. வேட்டை சொல்லிட்டேன். வேட்டை யாரா சொன்னா? நான் தான் வேட்டை சொல்லியாச்சு. சரி. சூர்யா. ஆட்டை. ஆட்டையா? ஆட்டையெல்லாம் ஏய், ஆட்டை. இங்க பாரு, அப்பையில இருந்து ஏதாவது ஒரு word புதுசா ஒரு word கண்டுபிடிச்சா. எப்படி அந்த வேர்டு கண்டுபிடிச்சா? என்னடா வேர்டுனா அதெல்லாம் யாரும் தெரியாது. சரி, ஆட்டை. ஆட்டை. போமா. ஆட்டை வெட்ட வேண்டும். அது நாட்டை அண்ணா. மாற்ற வேண்டும். ஐயா, நீங்க தான் சொல்லுங்க. Out, out. டைம் அவ்வளவுதான். 3, 2, 1. சரி. மட்டை. சொல்லியாச்சு. மட்டை சொல்லியாச்சு நினைக்கிறேன். குட்டை சொல்லியாச்சு. குட்டை, நெட்டை, மட்டை, அட்டை. பட்டை, தட்டை, அட்டை எல்லாமே அது ஆட்டை தான் ஆரம்பிச்சோம். இப்ப நான் தான் சொல்லணுமா? என்னடா எல்லா வார்த்தையும் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. எத்தனை சரி, அவர் time கொடுங்க, அடுத்த வார்த்தை அவ்வளவுதான், யோசிக்க. முடிஞ்சிருச்சு. யோசிச்சு அதுக்குள்ள சேட்டை. சேட்டை சொல்லியாச்சு. சேட்டை சொல்லல. சொல்லியாச்சு. அப்புறம் நீங்களும் அவுட். சொல்ல வார்த்தையே சொல்றீங்க. அப்புறம் அவுட். வா, யாரு இப்ப மீதி இருக்கா? எவனுமே இல்ல. நீ Last ஒரு வார்த்தை சொல்லுங்க. உண்மையிலே இந்த கேம் பேரா யாரா? பாட்டை, பாட்டை, பாட்டை பாட வேண்டும் அந்த மாதிரி. நாட்டை ஆள வேண்டும். ஆட்டை வெட்ட வேண்டும். லாட்டை. லாட்டை. வேட்டை இருக்கு. லாட்டை. 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 ஆமா, நீ சொல்ற வேர்ட்ல எங்க 4 பேருக்குமே தெரியலடா. எனக்கு புரியல. புதுசா guys are uneducated ரா. ஆமாண்டா, நாங்கலாம் புதுசா சூர்யா மட்டும் தான் வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். நல்லா போயிட்டு இருக்கு நடு சென்டர் சீரீஸ். ஏதாவது ஒரு விஷயம் இதுல இருந்து கோத்ரூ பண்ணி அடுத்த கட்டம் லைஃப்ல டிராவல் பண்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு எங்க இருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எனக்கு இதுக்கப்புறம் இந்த ஆர்ட் ஃபார்ம் இன்னும் கத்துக்கணும்னு இருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதேதான் லைக் நம்ம இப்ப இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றனால லைக் நிறைய இதுல லேர்ன் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருந்தது, அன்லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அண்ட் இதை நோக்கி எப்படி ஓடுறது அப்படின்றத அதுதான் மெயினா அடுத்த கட்டமா வச்சிருக்கேன்.
அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ஒண்ணு நினைச்சு சினிமாக்கு வந்திருப்போம். ஆனா அது ப்ராக்டிக்கலா பார்க்கறப்போ, ரியாலிட்டியா பார்க்கறப்போ, அதுல வர பிரச்சனைகள கத்துக்கிட்டு அதுல ஒண்ணு ஃபேஸ் பண்றோம்ல. அந்த ப்ராசஸ எனக்கு தெரிஞ்சு இதுல கத்துக்கிட்டு இருக்கேன். மோர் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறத விட, ஓகே. பண்ணதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டா, இல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா, ஓகே. இட் வில் பி பெட்டர் ஃபார் தி ஃபியூச்சர். அதான் இதுக்கு இந்த சீரிஸ் வந்து நம்ம கத்துக்கிட்ட நிறை குறைகள்னு இருக்கும்ல. ஸோ அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாலே போதுன்ட்டு இருக்கும். ஏன்னா இதுல இருந்து இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கத்துருந்துருப்போம்ல. ஸோ பண்ணக்கூடாதுன்றத அதை பண்ணவே கூடாம இதுக்கப்புறம் இதெல்லாம் வளர்த்துக்கலாம், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு இருக்கும்ல. அதெல்லாம் கத்துக்கிட்டு மூவ் பண்ணாலே நல்லா இருக்கும் ஃபீல் ஆகுது. எங்களுக்கு நடு சென்டர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 4 பேரும் அடுத்து இதே மாதிரி சீரியஸ் நிறைய பண்ணணும், படங்கள் பண்ணணும். அதுக்கு என்னோட சார்பா, ஆதன் சினிமா சார்பா உங்க 4 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். உங்க டீமும் அடுத்த கட்டம் நோக்கி போகணும். அதுக்கும் என்னோட சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.